वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। कात्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुतं देवी वन्दे गुरुदे नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। श्रीमद् भागवतम 7வது ஸ்கந்தம் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 22. நாரத மகரிஷி கூறுகின்றார், மன்னனே, நிந்தித்தல், புகழ்தல், மரியாதை செய்தல், அவமதித்தல் இவை அனைத்தும் இந்த உடலின்பால் பட்டது. இந்த சரீரமே ஒரு கற்பனை. அதன் காரணம் பிரகிருதியான மாயை, புருஷனான ஆன்மா, இவற்றை பற்றிய உண்மை அறிவு ஜீவனுக்கு இல்லாமல் போனதுதான். இது சுலபம். நாரதன் யார்கிட்ட சொல்றாரு? தர்மநந்தனர். அவரே அழைக்கிறார். சான்றோர்கள் இருக்கிற சபையில குருட்சேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் தர்மபுத்திரரை இந்த பாரதத்தை ஆட்சி பொறுப்பை அவர் கையில ஒப்படைச்சிட்டு துவாரகைக்கு போயிட்டார். வெகு காலம் இவங்களோடய இருந்ததுனால துவாரகை தன்னுடைய மக்கள் மேல, தன்னுடைய குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தை அவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தார் இவங்களுக்காக. வெகு காலம். அப்போ இவங்க குடும்பத்தோட கஷ்டமான ஸ்திதியில கூட இருந்தார். நல்ல நிலைமையில அவங்க பகையெல்லாம் ஒழிஞ்சு சௌக்கியமா வாழ்றதையும் ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இருந்து, ஏன்னா ஒருத்தங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த கஷ்ட காலத்தை கடந்து நல்ல வாழ்க்கை கிடைச்ச உடனே தங்களுடைய கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு நான் அந்த சௌக்கியமான அந்த வாழ்க்கையில பெருமையும் துன்பத்தெல்லாம் மறந்துட்டு எவ்வளவு அந்த பெருமையை சிறுமையா பயன்படுத்திடுவாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்படுவோம். படிக்கிறீங்க, பரீட்சைக்கு விழுந்து விழுந்து படிப்பீங்க, இரவு பகலும் எந்த நேரமும் அதே சிந்தனையா இருக்கும். தேர்வு முடிஞ்ச உடனே அந்த மாணவ குணம் மறந்து ஏதோ ஒரு பெரிய சாதனை செஞ்ச மாதிரி மாணவத்தனமே இல்லாத ஒரு நபரா நடந்துக்குவீங்க. இது எல்லாரும் அப்படித்தான். மனுஷன் கஷ்டப்படுவான். நல்ல நிலைமைக்கு வந்த உடனே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இன்னைக்கு ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்துல தயவுல நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அடக்கமா நடந்துக்க மாட்டாங்க. உடனே என்னமோ பிறந்ததுல இருந்து ராஜாவா வாழ்ந்த மாதிரியே குணம் வந்து. அதே மாதிரி தான் துன்பத்திலையும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதும் எப்பவுமே நான் துன்பத்திலேயே தான் இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கான் அப்படின்னு வைத்தறிச்சல் பட்டுக்குவான். கெட்டது செய்யறவன் பூரா நல்லா இருக்கான், நான் மட்டும் எவ்வளவு நல்லவன், என்ன மட்டும் ஏன்டா இந்த துன்பம் வருது, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு. இதெல்லாம் ஒரு கற்பனையான உடலோட தன்னை சம்மந்தப்படுத்திட்டு தான் அல்லாத தன் உடலை தானாவே பாதிக்கிற குணம்ங்கிறாரு. ஆனா தர்மநந்தனான்னு இவனை அழைக்கிறார். போர் முடிஞ்சது. கிருஷ்ணர் கூட கொஞ்ச நாள் இருந்து அவங்கள தர்ம வழியிலேயே சௌக்கியமா வாழும்போதும் உடனே தங்களுக்கு கிடைச்ச ராஜ்யத்தையும் அந்த சௌக்கியத்தையும் கொண்டாடி ஆணவத்துல கொண்டாடி திண்டாடுற நிலைமைக்கு ஆளாகிறவங்க கிடையாதவங்க.
இருந்தாலும் அவங்களுக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, சௌக்கியமா வந்துட்டோமே, சௌக்கியமா ஆனதுக்கு அப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படும் போதெல்லாம் கிருஷ்ணன் கூட இருந்தான், இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம் கிருஷ்ணன் போறேங்கிறானேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்தது. எங்களை இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கு, இதுக்கு நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம் போல தெரியுது. குந்தி மகாராணி அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க கஷ்டமாவே இருந்திருக்கலாம், நீ கூட இருந்திருப்ப. இங்க இப்ப செல்வ செழிப்பும் ராஜ்யமும் மரியாதையும் எதிரிகள் யாருமே இல்லாத எல்லாராலையும் கொண்டாடப்படுற நிலைமையில நாங்க இருக்கிறோம். ஆனா இவ்வளவு இருந்தும் நீ இல்லாம இருக்கிறது எங்களுக்கு பெரிய வேதனை. இந்த பொய்யான இந்த இன்பத்துல திருப்தி அடைய என்னால முடியாது. இன்னும் எங்களுக்கு துன்பத்தையே கொடு, எங்களுக்கு மேலும் மேலும் துன்பமும் வறுமையும் வரட்டும், நாங்க அப்பதான் உன் கூடயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்பாங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அவங்களுக்கு பிரியம். இந்த உலகியல் வாழ்க்கை மேல எவ்வளவு சுகமா இருந்தாலும் அது வந்து சுகமா தெரியல அவங்களுக்கு அப்படின்னு. ஆனா அந்த மகாராணி ஆரம்பத்துல இருந்தே முனிவர்களுக்கு சேவை செய்ததுனால பக்தர்களுக்கும் பகவானுடைய வைஷ்ணவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த அம்மா மிகவும் பணிவோடையும், போஜராஜனுடைய பிள்ளை தத்து பிள்ளைதான், அருமையா வளர்ந்தாங்க. அங்க அவங்க செஞ்ச அந்த புண்ணியத்துக்கு, பாக்கியத்துக்கு, கைங்கரியத்துக்கு, பகவானுக்கு அவங்க செஞ்ச தொண்டுக்கு அவங்க எல்லா ஆசிரியர்களும் அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. சீரும் சிறப்புமா எப்பவும் கிருஷ்ண பக்தியிலேயே இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிச்சாங்க. அப்படி சிறுமியில இருந்தே அந்த மாதிரியான பெரியவர்களுடைய வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதத்தினால அந்த அம்மா பூரண கிருஷ்ண பக்தியில தான் இருந்தாங்க. சின்ன சிறுமியா இருக்கும்போது இந்த உலகியல் வாழ்க்கையில வறுமையும் வெறுமையும் விரக்தியும் சொந்த பதங்களுடைய பழியும் இருக்கிற மாதிரியே தான் வாழ்க்கை முழுவதுமே இருந்தது. ஜட உலக வாழ்க்கை அந்த மாதிரி சோதனையை வேற யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது. ஆனா அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தல. ஏன்னு கேட்டா அவ்வளவு துன்பங்களையும் கிருஷ்ணர் கூட இருந்தாருங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அது கிருஷ்ணர் ஞாபகத்துல இருக்குமே, என்னமாவோ செயலாவோ என் மனசுல கற்பனையாகவோ அவன் கிருஷ்ணனுடைய சிநேகிதம் எனக்கு என்னோட மனசுக்கும் உயிருக்கும் எப்பவுமே கூட இருந்தது அப்படிங்கிற அந்த திருப்தி அந்த அம்மா. கிருஷ்ணர் பக்கத்துல இருந்தாலும் சரி, தொலைவில் இருந்தாலும் சரி, கிருஷ்ணன் சிறுவனா இருந்தாலும் சரி, இவ சிறுமியா இருக்கும்போது கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க மூத்தவங்க, அத்தை முறை வேணும் கிருஷ்ணனுக்கு. அவன் குழந்தையா இருக்கும் போதே இவங்க சிறு வளர்ந்த ஒரு சிறுமி தான், அவன் சிறு பாலகனா இருக்கும்போது. அப்படி ஒரு பாசம் இவங்க மேல உண்டு, கிருஷ்ணன் மேல. அந்த இதுல இந்த உலகியல் துன்பங்களை எல்லாம் அவங்க பொருட்படுத்தல. ஆனா உலகத்துல துன்பத்துல அந்த அம்மா துன்பப்பட்ட மாதிரி ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி திருமகளா இருந்தும் அவங்க பட்ட துன்பத்தை வேற யாரும் பட்டிருக்க முடியாது. திரௌபதி கூட படல. அவ்வளோ சைலேந்திரியா ஜெகஜோதியா பெரிய ராணியா தான் வாழ்ந்தாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டும் அவளுக்கு எந்த குறையும் இல்லை. கோபம்தான் அவளுக்கு, வேற எந்த கஷ்டமும் இல்லை. அருமையான கணவர்கள், அருமையான அத்தை மாமி குந்தி மகாராணி, எப்பவும் கிருஷ்ணன் உடன் பிறந்த அண்ணன் போல துணை. இதை விட அவளுக்கு என்ன வேணும்? அவளுக்கு துன்பம்லாம் ஒரு பெருசு இல்லை. அவளை அவமதிச்சவங்களை பழி வாங்குற பழி உணர்ச்சி, கோபம் தான் இருந்துச்சு. அந்த கோபம் கூட அவ்வளவு பெரிய துன்பம் இல்லை. கோபம் துன்பம் தான், இருந்தாலும் துன்பமா தெரியாது. துன்பத்தினுடைய வலிமையான வடிவம் தான் கோபம். அது எதுக்காக கோபப்படுறோமோ அதை பொறுத்து அந்த துன்பம் வந்து சுமையா இருக்கிறதும் சுமை இல்லாம இருக்கிறதும் அந்த கோபத்துக்கான காரணத்தை பொறுத்து இருக்கு. கோபத்துக்கான காரணம் வஞ்சகமோ விரோதமோ இருந்துச்சுன்னா அது துன்பமான சுமையான துன்பம். கோபத்துக்கான காரணம் ஜீவன்களுடைய நன்மையை கருதி இருந்ததுன்னா அந்த துன்பம், அந்த கோபமான துன்பம் வந்து சுமையா இருக்காது, காரணத்தை பொறுத்து தான். அப்போ திரௌபதிக்கு துன்பம்ங்கிறது அவளுடைய கோபம் தான். கோபம் வந்து வஞ்சகம் இல்லை, விரோதம் இல்லை.
அவளுக்கு நடந்த அநீதி, தன் குடும்ப பெருமைக்கு கிடைச்ச அவமானம், அதுல இருந்து அவ கிருஷ்ணனை கடவுளை துணையா வச்சுக்கிட்டு பகை அழிக்கிறதுக்காக கோபப்பட்டு இருந்தா. தீமையை அழிக்கிறதுக்காக, தன் பொருட்டு மட்டும் இல்ல, அந்த தீயவர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு. அது பகவானுடைய தீர்மானமும் கூட. பகவானுடைய தூண்டுதல் இல்லாம பகவானுடைய பக்தர்களுக்கு கோபம் வரப்போறதில்லை, வராது. உள்ளுரையும் பரமாத்மா தன்னுடைய பக்தர்கள் தவறான வழியில கோபமோ காமமோ மத ஆச்சரியமோ லோபமோ அடையிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். அந்த மாதிரி மற்றவங்க பழி சுமத்தினாலும் அவர் அதையே அனுமதிக்க பொறுத்து கொள்ள மாட்டார். அவருடைய பக்தர்களுக்கு அப்படிப்பட்ட பகவான் எப்போதும் துணை இருக்கும்போது இவங்க துன்பத்தை கண்டு அஞ்சுவானே. அதனால கொஞ்ச நாள் சௌக்கியமா ராஜ்ய பரிபாலனையும் இவங்க விருப்பத்துக்காக கூட இருந்தார். அப்பவும் நான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா, நான் போகணும் இல்லைன்னு இவர் சொல்லும் போது, இவ்வளவு காலமா நாமளே சொந்தம் கொண்டாடி கிருஷ்ணனை கூடயே வச்சுக்கிட்டோமே, அவன் குடும்பம் நமக்கு இருக்கிற உரிமை மாதிரி தானே அவனுடைய மனைவி குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அனுப்பவும் மனசு இல்ல, அனுப்பாம இருக்கவும் முடியல. அவங்களுடைய உணர்ச்சி அலைகள்ல பொங்க பொங்க பகவானுடைய வைபவத்தை அவங்கிட்டயே சொல்லி, கிருஷ்ணா நாங்க துயரப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, எங்களுக்கு எப்பவும் துயரத்தையே கொடு, அதுக்காகவாது நீ இறக்கப்பட்டு எங்களோட இருப்பில்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. இருந்தாலும் அவன் மனப்பூர்வமா அதையும் சொல்லுவாங்க. உனக்குன்னு உனக்கே உன்னையே நம்பி இருக்கக்கூடியவங்க, உன்னை சரணடைஞ்சு காத்திருக்கிறவங்கள என்னுடைய சுயநலத்துல நான் என்னோட மட்டும் கட்டி போட விரும்பல, அங்கேயும் நீ போக வேண்டியது இருக்குது அப்படின்னு இயற்கையா சொன்னாலும் கூட மனசுக்குள்ள ஒரு மொழியில இவன் பரமாத்மா, இவன் நடத்துற நாடகத்துல நாமளும் ஒரு பங்கா இருக்கிறோம், இவன் இங்கதான் இருக்கிறான்னு நினைக்கிறோம், ஆனா இவன் எங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான். இவனுடைய ஒன்றுவிட்ட உறவுகளா இருக்கிற நம்ம கூடயே இவ்வளவு பரிவோட இருக்கும்போது இவனையே சரணடைஞ்சு பகவானுடைய சொந்த குடும்பத்துக்காரங்களா உறவு கிடைச்சு வாழ்றவங்க என்ன குறைவோட வாழுவாங்க? அவங்களுக்கு எவ்வளவு மனதால அவங்க எவ்வளவு கிருஷ்ணன்கிட்ட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய பரிவும் பாசமும் வலிமையும் பாதுகாப்பும் அவங்களுக்கு இருக்கும். இதுவும் தெரியுது அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி அவங்க குடும்பம் போலவே கிருஷ்ணன் அவங்க குடும்பத்துக்கே போயிட்டாலும், துவாரகைக்கே போனாலும், இங்கேயும் நம்ம கூடயும் நமது எண்ணத்தாலையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உறவுனாலையும் நம்ம கூடயும் தான் இருப்பான் அப்படிங்கிறதும் புரியுது. இருந்தாலும் அவங்களால பிரார்த்தனையில முன்னும் பின்னுமா இப்படி மாற்றி மாற்றி யோசிப்பாங்க. கிருஷ்ணர் பார்த்து சிரிச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை திருடன்னு சொல்லி திட்டினாலும் பிடிக்கும். நீ என்னதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி எல்லாம் குறும்பு பண்ற அப்படின்னு அதை நியாயப்படுத்தினாலும் பிடிக்கும். அதே சமயத்துல நீ மாயக்காரே, என்னைய பலவிதமா யோசிக்க வச்சு எந்த நேரமும் உன்னை பத்தி நான் சந்தேகமா யோசிக்க வைக்கிறது வேலையா போச்சு உனக்கு, நான் நிம்மதியா உன்னை ஆனந்தமா நினைக்க கூடாதா அப்படின்னு நினைச்சோம்னாலும் அதுக்கும் பிடிக்கும், சிரிப்பான். அவரவர் எண்ணத்துல கோடானு கோடி விதமா பகவானை நினைக்கலாம். அதுதான் அற்புதம். பகவானுடைய லீலைகளே அதுக்காகத்தான். இதுக்காகத்தான் அவருடைய லீலைன்னு சொல்ல முடியாது. பக்தர்களை நினைக்க வைக்கிறதுக்கு தான் அவர் இந்த விளையாட்டு பண்றாரு அப்படின்னு சொல்ல முடியாது. விளையாட்டு ஒன்றும் சாதாரண விளையாட்டுல, மலையை தூக்குறது விளையாட்டா, கஷ்டப்படுறது விளையாட்டா, இடி மின்னல் மலையோட பிறந்ததே விளையாட்டா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க எவ்வளவு கஷ்டம். சொல்றதுக்கு சுலபமா சொல்லிடலாம், எல்லாம் பகவானுடைய லீலைன்னு. எங்க நமக்கு ஒரு நாக்குல வாய்ப்புன்னு வந்திருக்கட்டும், பேச முடியாத இருமலோ சளியோ ஏதோ ஒண்ணு அடைச்சு கஷ்டப்படட்டும், நமக்கு சுலபமா கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு வாயிலேயே பேசிட முடியுமா? உணவும் தண்ணியும் சீதோஷ்ண நிலையும் நம்ம தேகமும்
எடுத்திருக்கிற கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இன்பமாவோ துன்பமாவோ துளியூண்டு இன்பத்தையும் 90% துன்பத்தையும் சுமந்துகிட்டு இருக்கிற நமக்கு இன்பத்தின் வலிமையினால இந்த 90% துன்பம் தெரியாம இருக்குதுன்னா, புரியாம அதை சுலபமா நினைக்கிறோம் அப்படின்னா, அது உண்மையிலேயே பகவானுடைய அனுகிரகம் தான். அவனை நம்ம அந்த அளவுக்கு தான் நினைக்கிறோம். இன்னும் சரீரம் கடந்து சரீரத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த ஜட பிரகிருதிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாம் மாயைன்னு பேசினாலும் உணர்ற அளவுக்கு நம்ம பக்தி பண்ணல, பகவானை நினைக்கல, விரும்ப தெரியல. ஆனா பாடுறோம், படிக்கிறோம், கதையை கேட்கிறோங்கிறதுனால இந்த சராசரி மக்கள் மாதிரி கஷ்டம் இல்லாம சுமக்க பழகி இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச பலன். ஏன்னா படிப்புக்கு தகுந்த மாதிரி உத்தியோகங்கிற மாதிரி, வேலை திறமைக்கு தகுந்த மாதிரி தானே சம்பளமும் கிடைக்கும். அந்த மாதிரி பகவானை எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு. அவர் ஒன்றும் அப்படி படி அளக்கல. அவர் சகல ஜீவர்களுக்கும் சகல வசதியும் பண்ணிதான் கொடுத்துருக்கிறார். அவரவருக்கு விரும்பின உடல்களை எடுத்து அவரவே விருப்பப்படி வாழட்டும்னு தான் எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கிறார். அவரும் அவருடைய பரிவாரமும் அவருடைய வைபவங்கள் அவருடைய அம்சங்கள் எவ்வளவோ இருக்குது. அத்தனையும் ஒரு காக்கா குருவி மைனா கூட வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் விளையாடுறது, வீட்டு வாசலுக்கு வந்துச்சு, ஜன்னல்ல உட்கார்ந்ததுன்னா அவனுக்கு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவதற்கான பறவைகளையும் மலர்களையும் கூட உன் கண்ணு முன்னால காட்டி உன்னை மகிழ்ச்சி அடைய வைக்கிறாருல்ல. அதுக்காக அதுகளுக்கு ஒரு பிறவி. எந்த பிறவியும் யாருக்கும் வீண் போறதில்ல. யாரையாவது பகை உணர்வை காட்டுறதுக்காக ஒரு பிறவி வந்திருக்குது அப்படின்னா, அந்த பிறவியும் அந்த ஜீவன் அந்த பிறவியை அடைஞ்சதுக்கு காரணமும் நாம தான். நம்மளை துன்புறுத்தணுங்கிறது, நாம துன்பப்படணுங்கிறது அந்த அமைப்பு. நிச்சயம் இல்லாதது எதுவுமே நிறைவேறாது. நிச்சயிக்கப்பட்டதுதான் நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்ட குந்தி மகாராணி பகவான் அனுப்பி வச்சுட்டாங்க. ஊருக்கு போயிட்டாரு. பல விதமா பிரார்த்தனை பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களே மரியாதையா வழி அனுப்பிட்டாங்க. இவர் ஒண்ணுமே சொல்லல, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஊருக்கு போயிட்டு வரட்டுமாத்தே அப்படின்னு கேட்டாரு. போயிட்டு வா மருமகனேன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க சௌக்கியமா இருந்தாலும் பகவான் வந்து யாரையாவது அனுப்பி வைப்பார் அவருடைய பக்தர்களை. சற்சங்க தொடர்புங்கிறது தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே இழக்க முடியாதபடி ஒரு சூழலை உண்டு பண்ணிடுவார். நேரடியா அவர் அனுக்கிரகம் பண்றது ஒரு வகை, தனது பக்தர்களை அனுப்பி அவன் அசந்த நேரத்துல அவனுக்கு துணையா இருக்கிறது அனுப்பி வைக்கிறது ஒரு வகை. நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, அதுவும் அவருடைய அம்சம்தான். குருவா வர்றதும் பகவானுடைய அம்சம்தான். அந்த மாதிரி வந்து சேர்ந்துருவாங்க. யாருமே சந்திக்க முடியலன்னா உன்னுடைய இதயத்துல இருந்து உன்னுடைய நினைவுகளை உனக்கு ஆசிரியனாய் இருந்து பகவானை பற்றிய ரகசியத்தை சொல்லி கொடுத்துரும். அதுவும் பெரிய அதிசயம் தான். அதிசயம்னா நம்ம நேசிக்கிறத பொறுத்து அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும். யாரும் சொல்லித்தர வேண்டாம், உனக்குள்ளேயே தோணிடும். என்ன நமக்கே நாம தோடும் போது, நான் எவ்வளவு பெரிய பக்தன்னு அகங்காரத்துல இருந்தோம்னா பழையபடி கீழே விழுந்துருவோம், சத உடம்புக்குள்ள விழுந்துருவோம், மாமிச சகதிக்குள்ள விழுந்துருவோம். அந்த ஆணவம் எப்ப வேணாலும் வரும். ஏன்னா அது பக்கத்திலேயே இருக்குது. எப்படா நம்ம அசல்வோம்னு சொல்லி மேல தலையில குப்பையை கொட்டுற மாதிரி விழுந்துரும். அப்போ அகங்காரத்துல சக பக்தர்களாலேயே நம்ம அவமதிக்கப்படுவோம், வெறுக்கப்படுவோம். அந்த தண்டனை உடனே கிடைச்சிடும். ஒரு சின்ன அவமானம், சின்ன ஒரு அகங்காரம் கூட பகவானுக்கு பிடிக்காது. இதையும் சொல்லியிருப்பாரு. பகைமையாலேயே பகவானையே நினைச்சுக்கிட்டு இருந்தவனும் நல்ல கதி அடைவான். பாசத்துல நினைச்சவே என்ன அடைவானோ அத பகைவனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவனும் அந்த நல்ல கதியை அடைஞ்சிருவான். அதுவும் நம்ம இந்த இதுல பார்க்கலாம். அப்போ பக்தர்களை பிரிஞ்சு இருக்க முடியாத பகவான் தனது பக்தர்கள்ல வலிமையானவன அப்பாவி பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு அனுப்பி வைக்கிறார். அதுல நம்மால் தேவரிஷி நாரதர் முதல் நாள் தர்மராஜன் சபைக்கு வர்றார். இவங்களுக்கு பேரானந்தம். கிருஷ்ணன் ஊருக்கு போயிட்டான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம், பட்டாபிஷேகம் முடிஞ்சு அருமையா நடந்துட்டு இருக்குது, மக்கள் சுபிச்சமா இருக்கிறாங்க,
எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த எதிரிகளை பூரா அழிச்சாச்சு. இப்ப வேலையே இல்லை, சும்மா இருக்கோம், சுகமா இருக்கும். சும்மா இருக்கிற மனசுதான் ஆபத்து. ஏதாவது பிரச்சனை இருந்து அதை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருந்தா கூட தெரியாது. சௌக்கியமா சும்மா இருந்தோம்னா அது பயங்கரமான ஆபத்து. முதல்ல சோம்பேறித்தனம் வரும், அப்புறம் கஷ்டப்படுறவர்களை பார்த்து சிரிக்க வரும். இதெல்லாம் வம்பான வேலை இல்ல. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம்னு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருந்த தர்மராஜனுக்கு நாரத ரிஷிமா காட்சி கொடுத்தோன்னு பேரானந்தம். வரவேற்று உபசரிச்சு உட்கார வச்சு, இப்ப நாரதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அவர்தான் பயந்து போய் கேட்கிறாரு. எப்படி வேணனை பகவான் நிந்திச்சதுக்காக கொடுமையா தண்டிச்சார்கள் ரிஷிகர்லாம். இங்க வட்டாபிஷேகத்தப்போ இந்த சிசுபாலன்லாம் எவ்வளவு கொடுமையா திட்டினான். அவன் பிறந்ததுல இருந்தே பகவானை திட்டிக்கிட்டே இருப்பான். அவ்வளவு கொடுமையா வைத்துக்கிட்டு இருந்தவன். சிசுபாலனை மாதிரி யாருமே அவ்வளவு திட்டல, பகவான படிச்சு பேசல. அவனுக்கெல்லாம் நாக்குல குஷ்டம் வந்து அழுகி போயிருக்க வேண்டாமா? அவனை போய் பகவான் அவன் திருவடி இல்ல எல்லாரும் பார்க்க சேர்த்துக்கிட்டாரு. இது எனக்கு புரியவே இல்லை. எப்படித்தான் இது நடந்துச்சு? இதை நான் யாருகிட்ட கேட்கறதுன்னு தெரியாம மனசுக்குள்ளேயே குறைஞ்சிக்கிட்டு இருந்தேன். பகவான்கிட்டையும் கேட்க முடியாது. நீ எப்படி அவனை சேர்த்துக்கிட்ட? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பக்தர்கள், எப்படியெல்லாம் உன் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கஷ்டத்தையே கொடுத்துட்டு இன்னும் எங்களை விட்டு விலகி போறதுக்கும் உன்னால முடியுது. எப்படித்தான் அவனை எல்லாம் உன்னால சேர்த்து கொள்ள முடிஞ்சது? அப்படி அவனுக்கு அந்த பலன் எப்படி கிடைச்சது? ஏன்னா ஒரு கெட்டவனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுங்கிற எண்ணம் நமக்கு என்னதான் வாழ்க்கை கிடைச்சாலும் அதை பொறுத்துக்க முடியாது. நீ பகவான் அருளால சௌக்கியமா இருங்க. ஆனா ஒரு கொடியவன் பாவி, அவன் எல்லா ஒழுக்கக்கேடையும் நான் பண்றவே, எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை தர்றவே, மற்றவர்கள் வாழ்க்கையை தட்டி பறிக்கிறது, தனக்கு தேவையில்லைன்னாலும் அவங்கள துன்புறுத்துறதே அவருடைய வாழ்க்கையை வச்சிருப்பான். அப்படி குணக்கேடானவெல்லாம் செல்வ செழிப்புலையும் சௌக்கியமாவும் அதிகார தோரணையிலையும் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது நாம என்னதான் நல்லா இருந்தாலும் அவனை பொறுத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்கா? பாவம் தர்மராஜன், அவருக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆனா அவர் அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு நல்லவரு. அதனால மகரிஷி நாரதரை வந்து தர்மநந்தனா அப்படின்னு அழைக்கிறார். ஏன்னா தர்மத்தின் பிள்ளை நீ போய் இப்படி யோசிக்க கூடாது. இந்த யோசனை உனக்கு பொறாமையை தந்து வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த யோசனை கெட்டவையெல்லாம் நல்லா இருக்காங்கிற எண்ணத்தை போகவே கூடாது. கெட்டவை நல்லா இருக்கான்னு நாம எப்படி சொல்றது? எது நல்லதுன்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு எது நல்லதுங்கிறத நாம தீர்மானிக்கிறதா? அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்? அவன் இருக்கிற செல்வத்தையும் அவன் பண்ற அதிகாரத்தையும் அவன் பண்ற அடாவடித்தனத்தையும் பார்த்து அவன் நல்லா இருக்கான்னு நம்ம சொல்றோம். அவன் எப்படி கெட்டது பண்றவன் நல்லா இருக்கான்? கெட்டது பண்றதுக்கு அனாவசியமான வரட்டு அதிகாரம் பண்றதுக்கு, அடுத்தவனை துன்புறுத்துறதுக்கான குணம் இருக்கிற வெறி பிடிச்ச மிருகத்தை பார்த்து அவன் சௌரியமா இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியுது ஒன்னால? அங்கேயே நம்ம முட்டாள் தானே. அவன் தீய செயலை செய்யற வலிமையோட இருக்கிறான், அவனை போய் நல்லா இருக்கிறான் அவனை எப்படி சொல்ல முடியும்? அப்பவே நம்ம முட்டாள தானே இருக்கோம். அவன் நல்லா இருக்கிறான்னா நல்லதுல செஞ்சிருக்கணும், 4 பேரை வாழ வைக்கிற வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும். அப்ப எல்லாம் அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்ல முடியும்? கடவுளை நீந்திக்கிறான், யாரையும் வாழ விடுறது இல்ல, மற்றவங்க வாழ்க்கையும் தானே அபகரிக்கிறான், ஒழுக்கக்கேட சர்வசாதாரணமா எல்லா மக்களுக்கும் பழகி கொடுக்குறான். அவனை போய் நல்லா இருக்கிறான்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அதான் நாரதர் ஞாபகப்படுத்துறார். நீ யாரு? நீ கிருஷ்ண பக்தன் இல்லையா? தர்மத்தின் புதல்வன் அல்லவா? அப்படிங்கிறதுனால
மன்னா தர்மநந்தனான்னு சபையில் அழைக்கிறார். நாரதற்கு அவர் கேட்கிற கேள்வி இதுதான். சிசுபாலன் கொடுமையானவன், அவ்வளவு நிந்தனை பண்ணான் பகவான. அவன் நாக்கு நியாயமா அழுகி போயிருக்கணும். ஆனா அவன் காற்று வீசுற இடத்துல தீபம், காற்று இல்லாத இடத்துல தீபம் எப்படி அசையாத சுடரோ இருக்குதோ அது மாதிரி இருக்கணும்னு பகவான் பகவத்கீதையில சொல்லி இருக்கிறார். இங்கே தர்மருக்கு காற்று அலக்களிக்கிற வீசுற இடத்துல அளவாயிர சுடர் மாதிரி நான் திண்டாடுறேன்னு நாரதத்தை சொல்லி வருத்தப்படுறார். என் மனம் அமைதி இல்லாம இருக்குது, இந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்க்கணும், உங்களை தவிர வேற யாரும் சொல்லித்தர முடியாது இத அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்பதான் நாரதர் தர்மநந்தனான்னு அவனை அழைச்சி, நான் சொல்றேன் மன்னா, இந்த நிந்தித்தல், புகழ்தல், மரியாதை செய்தல், அவமதித்தல் இவை அனைத்து நீ உடலின்பால் பற்றது. இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் புகழ்றது, நிந்திக்கிறது, அவமதிக்கிறது, மதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜட இயற்கை குணங்களோட கலந்து இந்த உடலோட சம்பந்தப்பட்ட விஷயம். அது உடலோட சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் அப்படிங்கும் போது உடலே ஒரு கற்பனை. இந்த தேகம்ங்கிறது ஒரு கற்பனையான வடிவம். நாரதர் சொல்ற நமது தேகம் கற்பனைங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுதா? நமது உடலும் இந்த ரத்தமும் சதையுமா இருக்கிற இந்த உடல்ல வசிச்சுட்டு இருக்கோம். கற்பனைங்கிறத நம்ம எப்படி நம்புறது? நம்புறதுக்கு முயற்சி பண்றதுக்கு கூட ஒரு அறிவு வேணும் இல்ல? அவர் சொல்லிட்டாரு வெறும் கற்பனை. எப்படி நம்பலாம் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நீ எப்படி இருந்த, அது இப்ப கற்பனை தானே. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருப்ப, அதுவும் கற்பனை. அந்த 20 வருஷத்தை, அதாவது 20 40 நீ அடையும் போது, 40 வருடங்கள் அடையும் போது இப்ப இருக்கிற இந்த வடிவம் அன்னைக்கு நீ நினைச்சு பார்க்கும்போது இது கற்பனை. முட்டாள்கள் பெரிய மேதாவி மாதிரி சொல்லுவாங்க, நேற்று நம் கையில் இல்லை, நேற்று கடந்து போய்விட்டது, நாளை நம் கையில் இல்லை, இன்று மட்டுமே, அதனால நீ இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அறிவாளி மாதிரி பேசுற அடிமுட்டாள்கள். நேற்று உள்ளபடிதான் இன்னைக்கு வாழ்றோம். அப்ப இதுக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அதனுடைய விளைவாக தான் இப்படி வாழ்றது போது அந்த வாழ்க்கை இதுதானே, உன் கையில இருக்கிறது தானே. இன்னைக்கு எப்படி இருக்கிறியோ அதுபடிதானே நாளைக்கு இருக்க போற. அப்ப அதுவும் உன் கையில இப்ப இருக்குல்ல. நாளைக்கு நீ எப்படி வாழணுங்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் உன் கையில இருக்கும்போது நாளையும் உன் கையில தானே இருக்கு. நேற்றும் உன் கையில இப்பதான் இருக்குது, நாளையும் உன் கையில இப்பதான் இருக்குது. புரியுதா? நேற்று நான் வாழ்ந்தது அது கடந்த காலம். நேற்று நான் கொன்னுட்டேன். நேற்று கொண்டதுக்கு நேற்று நீ என்னை பிடிச்சிருக்கணும். 5 வருஷம் கழிச்சு வந்து என்னை கைது பண்றீங்கன்னு காவல்துறையில கேட்டுருவீங்களா? எத்தனை வருஷமானாலும் சிக்கனா நோங்க எடுத்துருவியா? அப்படிதானே? நம்ம பக்தர்கள் பெரியவங்க, நான் எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை கவுச்சி சாப்பிடுறது இல்லை. என்னது கவுச்சி சாப்பிடுறது இல்லை? செத்த பணத்தை தீங்க மாட்டேங்க. இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு கிழமைய வச்சுக்கிட்டு அன்னைக்கு மட்டும் சாப்பிட மாட்டேங்க. அப்போ மற்ற நாள்லாம் புனித இருக்கியோ? அந்த உடம்பு தானடா இது, அதே உடம்புல தானே வச்சுக்கிற. அப்புறம் என்ன இந்த கிழமைக்கு மட்டும் திங்க மாட்டேங்கிறது? ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொன்றை சொல்லிக்கிறது. 4 கிழமையும் உனக்கு கொடுத்தது நல்லது செய்யறது, பாவத்துல இருந்து தப்பிக்கிறது. பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ நல்லது செய்ய முடியாது. நல்லது செஞ்சா பாவத்துல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் நல்லது செய்யறேன்னா அவங்க நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, அது செல்லாது. அயோக்கி எப்படி நல்லது செய்ய முடியும்? புரியலையா?
கெட்டவன் கெட்டது தானே செய்வான். அவன் குணத்துல அவனையே அவனுக்கு நன்மை எதுன்னு புரியாதவன் நல்லது எப்படி செய்வான்? பழம் செக்கச்செவேன்னு நல்லா இருக்குங்கிறதுக்காக மிளகாப்பழம் இனிச்சிருமா? அது கூட கொஞ்சம் தான் காரமா இருக்கும். அதே மாதிரி முதியவர் ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய முதியவரா இருந்தாருங்க. அனுபவ ரீதியா அவர் எல்லாருக்கும் துன்பத்தையே அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ பொறுக்காம அடுத்த வாழ்க்கையும் தானே எடுத்து வாழ்ந்த அந்த முதியவர்னா முதியவர் எல்லாம் வணக்கத்துக்குரியவர்னு ஆக முடியுமா? ஒரு சின்ன சிறுவ பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் பாதையில போயிட்டு இருக்கிறான். போக்குவரத்து நெரிசல் அதிகம். பஸ்ல பெரிய பெரிய பேருந்துகள்ல செல்வ செழிப்பா படிக்கிற மாணவர்களும் சீருடையோடையும் பெரிய பகட்டோடையும் அது வேற கார் வண்டியில போயிட்டு இருக்கு. இவன் சாதாரண அரசு பள்ளிக்கூடத்துல இலவச படிக்கிற ஒரு சாதாரண மாணவன். இவனும் அதே பாடத்திட்டம் தான், படிப்பெல்லாம் ஒண்ணுதான். ஆனா அந்த அந்த மாதிரியான சூழல் வேற. இவன் தானாவே நடந்து போகணும், சைக்கிள்ல போகணும். அப்படி பாதையில நடந்து போகும்போது அவங்க பள்ளிக்கூடத்து வாசல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்பதான் அரசாங்கம் இலவச செருப்பு இலவச பையின்னு கொடுத்துருக்குறாங்களே, அதெல்லாம் குழந்தைங்க பயன்படுத்துறது அந்த புதுசா இருக்கும் போதே பிஞ்சு போகும். அதை மறுபடியும் தச்சு கொடுக்கறதுக்கும் சரி பண்ணி கொடுக்கறதுக்குமான தொழிலாளர்கள் அரசு பள்ளிக்கூடத்து வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. புரியுதா? அதுல ஒருத்தர் அவனுடைய குழந்தை பள்ளிக்கூடத்து வாசல்ல அடிபட்டுருச்சு. அவன் தைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் இந்த பையன் கொஞ்சம் தாமதமா பள்ளிக்கூடத்துக்கு வரான். அங்க பிரேயர் ஆரம்பமாகுது, காலை வணக்கம். இப்பதான் காலை வணக்கமே கிடையாது, மொத்தத்தையும் எடுத்துட்டாங்கல்ல. நல்ல பண்பை ஆரம்பத்திலேயே நிறுத்தியாச்சு. கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம், நல்லது பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதுக்காக இதெல்லாம் யோசிச்சோம்னா பகவான்கிட்ட தான் முறையிடணும். நற்பண்புகள் ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட்டது கஷ்டங்கிறதுக்காக. 4 மணிக்கு அதிகாலையில எழுந்திருக்கிறது கஷ்டங்கிறதுக்காக நாய் பூனை பண்ணி மாதிரி எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி விடிய கால பொழுதையும் அமங்கலமாவே தூங்கி இருந்துட்டு அப்புறம் நல்ல நீதி பொழுதுகள்ல என்ன நல்லதை செஞ்சு வாழ்ந்துட போறோம்? நல்ல சிந்தனையே வராது. அந்த வைகரை தர்ற மாதிரி ஒரு வசதியான ஒரு வாழ்க்கைக்கு மற்ற பொழுது கூட்டிட்டு போகாது, அழைச்சிட்டு போகாது நமக்கு. அந்த மாதிரி அந்த பையன் பிரார்த்தனை அப்ப நடந்துட்டு இருக்குது. அவசரமா உள்ள போகணும், அவனுக்கு அதுதான் முக்கியம். மாணவனுடைய கடமை அதானே. அப்ப எல்லாம் நம்ம படிக்கும் போது பிரேயர் ஆரம்பிச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு மனசு? அங்க இருக்கு கேட்டுக்கிட்ட நிற்போம், எவ்வளவு தவிப்பா இருக்கும். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குது? அந்த மனோபாவம் நல்லதுக்கு தவிக்கிறதும் தீமை கண்டு அஞ்சுற பண்பும் இப்ப குழந்தைகளுக்கு வர்றதுக்கான வாழ்க்கை முறையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சி வேண்டிய வசதிகள், பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் கொடுத்து, கை நிறைய பணம் கொடுத்து, சொகுசா ஏசி பஸ்ல ஏற்றி விட்டுறோம். அதுக்கு அங்க போய் உட்காந்துட்டு எந்த கஷ்டமும் படுறதில்ல, எந்த சுகமும் படுறதில்ல, எந்த கஷ்டமும் படுறதில்ல. செக்கு மாடு மாதிரி ஒரு சக்கரத்துக்குள்ள அது பாட்டுக்கு லெக்ஸரியா போயிட்டு இருக்குது. என்னதான் தங்க கூண்டா இருந்தாலும் உள்ள இருக்கிற பறவை, அடைபட்டு கிடக்கிற பறவையை விட யார் சுதந்திரமா இருப்பா? காட்டுல இறை தேடி திரிகிற பறவைகள் சுதந்திரமா இருக்கும். அப்படித்தானே? இங்க சொகுசா இருக்கிற பறவை சுகமா இருக்காது. சுகம்னா என்னன்னே தெரியாது, பாவம். அது கூண்டுக்குள்ளேயே வளருது, அதுக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த பையன் அப்படி இல்லை. இவன் போனா குழந்தை அடிபட்ட உடனே வேற அந்த தவிப்பு இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடி போய் வேண்டிய வைத்தியம் ஆறுதல் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு வரலாம். இது நடந்த சம்பவம். சாதாரண கூலி தொழிலாளி. அவரு அந்த செருப்பையும் அந்த பையவும் தச்சு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர்.
அதுல கிடைக்கிற சொற்ப வருமானத்துல குழந்தைகளை அந்த இலவச பள்ளிகளுக்கு கூட அனுப்ப முடியாத நிலைமையில அந்த ஆள் இருந்தான். அவன் பிள்ளைக்கு அன்னைக்கு பூரா இந்த சின்ன பையன் உதவி செஞ்சான். வயதுல சின்னவனா இருந்தாலும் அவன் பண்ண அந்த மனோபாவம், பண்பு, அந்த பெரிய குடும்பத்துக்கு அவன் செஞ்ச உழைப்பு, அவன் கொடுத்த நேரத்தோட கல்வி பள்ளிக்கூடத்து நேரத்தை அவன் அவங்களுக்கு செலவு பண்ணது. எவ்வளவுதான் முதியவரா இருந்தாலும், நல்லவனா இல்லாதவனும், எவ்வளவுதான் சின்னவனா இருந்தாலும் கெட்டவனா இல்லாததும் பாக்குறோம்ல. அப்போ வாழ்க்கைக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வயதாகிறத பத்தி என்ன இருக்கு? வயசாயிருச்சுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை, இளமையா இருக்கிறோம்னு பெருமைப்பட வேண்டியதில்லை. குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ற சேட்டையை பொறுத்துக்க வேண்டியதில்லை, திருத்தி வழிகாட்டணும். இதுல இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு பருவமும் ஒரு கற்பனை தான். அந்த சரீரத்துல வசிக்கிற ஜீவனுடைய மனோபாவம், அந்த ஜீவனுடைய செயல், அந்த ஜீவனுடைய செயலால மற்ற ஜீவன்கள் அடைகிற இன்ப துன்பங்கள், இது எல்லாமே வெறும் கற்பனை தான். அப்ப சரீரமும் கற்பனை தானே. அதனாலதான் பகவான் அவரை எவ்வளவுதான் நிந்திச்சாலும் கூட அவனை அந்த உடல்ல இருந்து அப்புறப்படுத்துறாரே தவிர தூய்மையான அந்த ஆத்மாவை தன் திருவடியில சேர்த்துக்கிறாரு. எதுக்காக சேர்த்துக்கிறாரு? அவன் பகைவனா கூட எந்த நேரமும் பகவானையே நினைச்சிட்டு இருந்தான். இங்க விஷயம் ஒண்ணுதான், நீ பகவானையே நினைச்சிட்டு இருக்கியா, எதிரியாவாகவாது. அதே சமயத்துல பகவானை உற்ற தோழனாவது உயிருக்கு உயிரா எந்த நேரமும் நேசிச்சுட்டு இருக்கியா, ரெண்டும் ஒண்ணுதாங்கிறான் பகவான். ஆனா ரெண்டும் ஒண்ணும் கிடையாது. அதுக்காக எதிரியா நினைச்சுட்டு இருக்கிறவங்க நம்மளை விட சிறந்த பக்தன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளால பிரியம் இல்லாம பகவானை நினைக்க முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கு. நம்ம சரீர சம்பந்தப்பட்டதுனால நம்மளுடைய தேக சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி, வறுமைக்கு தகுந்த மாதிரி, வேலைக்கு தகுந்த மாதிரி பகவான் நினைவு இல்லாம சில சமயத்துல நம்ம ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ மனவேதனையிலையோ உறக்கத்திலேயோ உண்ணுதல் கேளிக்கைங்கிற பேர்ல மற்றவர்களோட சேர்த்தோ ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். குழந்தை தாயவும் வீட்டையும் மறந்துட்டு கண்ணுக்குட்டி அது பாட்டுக்கு விளையாடுற மாதிரி சில குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா தேவையான நேரத்துக்கு ஆபத்துன்னு அம்மான்ட்டு ஓடி வந்துருவோம் வீட்டுக்கு. எந்த குழந்தை அம்மாவை மறந்துட்டு விளையாடும், பசி தாகத்தை மறந்துட்டு விளையாடும். அம்மாவே வந்து கூப்பிட்டாலும் பொறுமா, வாரேம்மா, போமா, நீ வீட்டுக்கு போமா, நான் வாரேம்மா அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த கதையை இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன். அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறான், தூக்கி இனிமே அந்த பிள்ளை இப்படி பண்ணதுன்னா அவன் என் பையன் தான், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு. அம்மாமாருங்க அப்படி எல்லாம் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மதுரை மீனாட்சி கண்ணி மிக்காம உயிர்களை பாதுகாக்கிறதுனாலதான் மீனாட்சின்னு அவளுக்கு பேரு. இமைக்காமலே மீனை போல மக்களை பாதுகாக்கிறவள். அந்த மாதிரி பண்போட பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கிற நாம அவ்வளவு ஒண்ணும் கெட்டவனுங்க கிடையாது, அதே சமயத்துல அவ்வளவு ஒண்ணும் நல்லவங்களும் கிடையாது. பகவானை நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுல நாம கொடுமையா எந்த நேரமும் எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன மாதிரி நாமளும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்ப அந்த வழியிலையும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில போக முடியாது. நம்மளால அவ்வளவு கொடுமையாலாம் யோசிக்க முடியாது. அவ்வளவு தைரியம் இருக்கா? முட்டாள்தனமா பகவானே நீ பார்க்க மாட்டீங்க யாரும் ஒப்பாரி வைப்போம். கையை நீட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் முன்னால போய் நின்றுட்டு, விக்கிரகத்துக்கு முன்னால போய் நின்றுட்டு கண்ணை மூடிக்குவோம். கண்ணை மூடிட்டு நிக்கிறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து விக்கிரகம் முன்னால நின்று கண்ணை திறந்துதான் பாரு, அவருடைய விக்கிரக வடிவ அழகத்தை பாரு, ஆரம்பி காட்டுறாங்க பார்த்துக்கோ, மனசுல பதிய வச்சுக்க, எப்ப வேணாலும் நினைக்கலாம்ல. அதை விட்டு போட்டு முன்ன வந்தவொன்னா கண்ணை மூடிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கு. உனக்கு என்னதான் குறை வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் தானே கொடுத்துருக்கேன். பகவான் முன்னால வந்து நிக்கிறதுக்கான பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். பகவான் அனுமதி இல்லாம அவர் முன்னால வந்து நின்றுவோமா? அப்படிலாம் வந்திருக்கோம். இப்ப இன்னும் என்ன குறை உனக்கு? பகவானே விக்கிரகமா நிக்கிற முன்னால வந்து நிக்கிற, அப்புறம் குறைபட்டுக்கிட்டு இருக்கிற. இவ்வளவு பெரிய பாக்கியம், குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல தைரியமா. என்ன சாதாரணமாவே புரிஞ்சுக்கலாம்ல. அந்த மாதிரி நாரதர் அவங்களுக்கு எடுத்து சொல்றார். இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயம்.
பகவானை நிந்திக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் எந்த நேரமும் பகவானையே நினைச்சிட்டு இருக்கிறான். இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு விஷ கொடுக்கு உள்ள ஒரு குளவி. குளவின்னா தேனி மாதிரி சின்னதா தேன், அந்த குளவி கிடையாது. இது தேனி தேனை சேர்த்து வைக்கிறதுனால தேனின்னு அதுக்கு பேரு. அதோட இனத்தை சேர்ந்ததுலயே விஷ கொடுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு செங்குளவி இருக்கு. அது தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்காக போய் அதுக்குன்னு ஒரு புழு இனம் ஒண்ணு இருக்கு. பச்சை புழு சின்னதா இருக்கும். இலைகளை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கும் பிறவி வேற ஒரு இனப்பெருக்கத்துக்கான பிறவி கிடையாது. அப்படி புழு ஒண்ணு இருக்குது. அதை போய் இந்த தூக்கிட்டு வரும். செடிகள்ல போய் பூ தேன் தேடுற தேனி மாதிரி கிடையாது. பாக்குறதுக்கு தேனி மாதிரி தான் இருக்கும். ஆனா பெரிய கட்டணம் ரெட்டமுறை தேனி மாதிரி இருக்கும். அந்த தேனியை அந்த புழுவை போய் தூக்கிட்டு வரும். பார்த்துருப்பீங்க, சோர்ல கதவுல எங்கேயாவது சத்துல ஒரு இடுக்குல போய் அது மண்ணுலயே கூடு கட்டி இருக்கும். இந்த மின்சாரம், இந்த 3 பின் பிளக்கு சொருகிற அந்த ஓட்டையில கூட கூடு கட்டி இருக்கும். வெள்ளையா பூச்சி அடைச்சிடும். மண்ணு கூடு கட்டி மேல வாசல் வச்சு நல்லா இருக்கும். அந்த மண்ணு கூடு ஈரமாவே நல்ல வட்டமான ஒரு கூடு கட்டி வாசல் அந்த புழுவை கொண்டு உள்ள வச்சு மேல அந்த கதவு மாதிரி அந்த வெண்மையான ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒன்றை வச்சு பூசி அடைச்சு வச்சோம். உள்ள புழுவை வைக்கும் போது அது சும்மா விடாது. தன்னுடைய கொடுக்கால விஷத்தை அந்த புழுவுக்கு கொட்டி கொட்டி குத்தி வச்சுட்டு அந்த மண்ணுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிடும். அப்போ அந்த புழு உள்ள வேதனை இல்ல. இப்ப நமக்கே அந்த குழவி கொட்டிச்சுன்னா எவ்வளவு கடுக்குது. குழவி கொட்டி அனுபவிச்சிருக்கோமா? குழவி கொட்டினது இல்லையா? அவங்களை எல்லாம் யாராவது ஒருத்தர் கொட்டு வாங்கியிருப்போம்ல. இப்ப இருக்கிற வீடு அமைப்புகள்ல அந்த குழவிகள்லாம் பாவம், வாழ்றதுக்கு இடம் இல்லை. முன்னெல்லாம் நம்ம சராசரி ஓட்டு வீடு, கூரை வீடு, கார் வீடு எதுவா இருந்தாலும் சரி, அந்த வீட்டோட இயற்கை அமைப்புப்படி சகல ஜீவர்களும் நம்மளை சுற்றி வாழும். பூச்சி புழுவுல இருந்து எல்லாமே வாழும். இன்னைக்கு எந்த உயிரியுமே நம்ம பக்கத்துல வாழ விடுறது இல்லை. ஏன்னா அதுக்கான விஷ மருந்துகளை எல்லாம் நம்ம வீடு கூட தெளிச்சு வச்சிருக்கோம். அதைத்தான் சுவாசிக்கிறோம், விஷத்தை தான் சாப்பிடுறோம். அதனால மற்ற உயிர்கள் வாழ்றதுக்கு வழி இல்லை. விஷமமான உயிர்கள் வேணா வாழுது நம்ம கூட. முன்ன அந்த மாதிரி இல்லை. அந்த குழவி கொட்டுறது அப்ப நல்லதா அப்படின்னு கேட்டா, குழவி கொட்டும், அது கடுக்கும், வலிக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா உடம்புல எந்த விஷயமுமே வேற விஷயங்கள் வராது. உணவு கழிவுகளோ காய்ச்சலோ ஒரு தொற்று நோயோ வராது. நமக்கு முள்ளு குத்தும், நெருஞ்சி முள்ளு. நெருஞ்சியோட முள்ளுல இருக்கக்கூடிய அந்த பசை நம்ம காலில் அக்குப்ரெஷர் மாதிரி பாதத்துல குத்துறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளை தூண்டி விட்டுரும். எல்லா துன்பமுமே இவனுக்கு மனிதனுக்கு உதவியா தான் இருந்தது. சகல ஜீவர்களுக்கு சாதாரண நாயுருவியில இருந்து, நாயுருவிங்கிறது ஒரு வகையான செடி. அது நாய் மேல உடம்புல பட்டு நாய்கள் திரிஞ்சு விளையாடும் போது அது உடம்புல பட்டு அதனுடைய இனப்பெருக்கம் அப்படி நடக்கும். அந்த செடி கண்ட இடத்துல அந்த விதை விழுந்து முளைச்சிரும். இப்படி ஒரு உயிர் ஒரு உயிருக்கு உபயோகமா தான் இருக்குது. அது இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும், இன்பம் துன்பம் எல்லாம் நாம உணர்ற அந்த கற்பனை தான். நல்லா யோசிச்சோம்னா புரியும். அந்த மாதிரி இந்த புழு நமக்கே கடுக்குமே. குழவி கொட்டுச்சுன்னா அந்த இத்தூண்டு புழு என்ன பாடுபடும், எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த புழுவை கொண்டு போய் கொட்டி கொண்டு வந்து கூட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடும். திரும்ப அந்த குழவியானது அந்த கூட்டுக்கிட்ட அப்பப்போ வட்டமடிச்சுட்டு போகும். அதனுடைய சிறகடைப்பு எப்படி இருக்கும், மொயின்னு ஒரு இறைச்சல். அந்த சத்தம் கேட்டாலே உள்ள புழு அந்த கொட்டுன அந்த அனுபவத்தை நினைச்சு துடி துடிக்கும். மீண்டும் மீண்டும் அந்த புழு வரும். அப்பப்போ சவுண்டை கொடுத்துட்டு போயிடும். ஒரு தடவை தான் கொட்டிச்சு, ஒரே ஒரு தடவை தான் கொட்டிச்சு. ஆனா அந்த வேதனை அந்த புழுவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வேதனை கொஞ்சம் மறந்து அது சோர்வாகிற நேரத்துல இந்த குழவி வட்டமடிக்கும் போது அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த கொட்டுன ஞாபகம் புழுவுக்கு வந்துடும். ஆக புழு எந்த நேரமும் இது குழவியே நினைச்சு 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 நினைச்சு
அதுக்கும் குழவி மாதிரி ரெக்கையெல்லாம் முளைச்சு கொடுக்கெல்லாம் முளைச்சு கூட்டை உடச்சிட்டு வெளியில பறந்து போய் தண்ணி இடமான இன்னொரு புழுவை தூக்கிட்டு வந்து அது கொத்தி அது புழு கட்டி அதுக்குள்ள வச்சு இது எப்படி இருக்கு? இந்த கதையை நாரதர் சொல்றார் தர்மருக்கு. அதனால எந்த உடல்ல ஜீவராசி தன்னைத்தானே வதை செய்கிறதா நினைச்சு கற்பனை பண்றானோ பகவானுக்கு அந்த ஜீவனை போல சாதாரண அற்ப ஜீவன் நான் எனதுங்கிற அந்த உரிமை உணர்வு இல்லாததுனால அவர் யாரையும் தண்டிக்கிறதோ அழிக்கிறதோ பகைமை பாராட்டுறதோ கிடையாது. ஜீவனும் அதே மாதிரி தான். அவன் நான் எனதுங்கிற அந்த உரிமை உணர்வுல தான் பகையும் இன்ப துன்பங்கள் பல விஷயங்களுக்கு காரணமாகுது அப்படின்னு நாரதர் எடுத்து சொல்றாரு. இந்த குழவி கதையை சொல்லிட்டு பகவான் கிட்ட யார் மேலேயும் துவேஷமும் கிடையாது, அதே மாதிரி ஜீவனுக்கும் யார் மேலேயும் துவேஷமோ பகையோ கிடையாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி, அப்போ இவ்வளவு பெரிய குருட்சேத்திர போர் நடந்து அது மாதிரி ஒரு போர் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அவ்வளவு பயங்கரமான போர் நடந்து முடிஞ்சு இப்ப சௌக்கியமா வாழும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பேரை கொலை செஞ்சது, அவ்வளவு பெரிய கஷ்டம் நாங்க பட்டது, 14 வருஷம் வனவாசத்துல திரிஞ்சது, அவ்வளவு பெரிய எல்லா மன்னர்களும் சேர்ந்து பண்ணது எல்லாமே ஒண்ணுமே இல்லை. சும்மா வெறும் ஒரு உரிமை உணர்வுல நாமளா அடிச்சுக்கிட்டோம், நாமளா செத்து போயிட்டோம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. குருட்சேத்திர போர்ல அப்ப தர்மருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய சண்டை நடந்து இப்ப அமைதியா இருக்கும்போது வெற்றி பெற்றோங்கிற எண்ணமே இல்லாம, நல்லா வாழ்றோங்கிற எண்ணமே இல்லாம நடந்ததெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அற்புதத்தை நாரத மகரிஷி தர்மனுக்கு வழங்கிட்டு போறாரு. இந்த இன்னைக்கு சப்தமி திதிக்கு நம்ம முன்னோர்களையும் நினைச்சு பகவானுடைய வைபவத்தை, உயிர்களுடைய தோற்றம் மாதிரி ஒரு தோற்றம், மறைவு மாதிரி ஒரு மறைவு, இந்த தோற்றத்துக்கும் மறைவுக்கும் காரணமான ஒரு தேகம், அந்த தேகத்துல நாம வாழ்றதுக்கு உபகரணமா கொடுத்த 3 குணங்கள், இந்த குணங்களுக்கு உதவியா 5 புலன்கள், மனம் உட்பட 6 புலன்கள், அதுக்கான கருவிகள். நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கும் வாய்ப்பு, எனக்கும் வாய்ப்பு. இதுல நமக்கு உறவுக்கும் பகைக்கும் பல்வேறு ஜீவர்கள், பல்வேறு காரணங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாமளும் இந்த உடல் விட்டு ஜட உடலை விட்டுட்டு வேறொரு ஜட உடல்ல நமக்கு சொந்தக்காரங்களா இருந்தாங்க, நண்பர்களா இருந்தாங்க, அவங்க இந்த உடலை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க எந்த உடல்ல எந்த இடத்துல எப்படி வாழ்றாங்களோ தெரியாது. ஆனா பாகவதம் பகவத்கீதை அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பகவானுடைய வைபவ நினைவுகள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வேத இலக்கியங்களுக்கும் முனிவர்களுக்கும் நம்ம வணங்குற தெய்வங்களுக்கும் எல்லா ஜீவர்களும் எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. அவங்க எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்குவாங்க. எங்கும் இந்த மயக்கமான சரீரத்தை கடந்த ஒரு நிலையில யார் இருந்தாலும் சரி, மயக்கமான வேறொரு சரீரத்துல தண்டனையா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், மரமாவோ சாபமாவோ வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த தெய்வங்களுக்கும் இந்த மகான்களுக்கும் தேவரிஷி நாரதருக்கும் தெரியும். நமது ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த தேகத்துல நம்ம கூட இருந்தாங்க, இப்ப எங்க இருக்காங்களோ இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நமக்கும் இன்னுமே தேகத்தை விட்டுட்டு போறவங்களுக்கும் தேகத்துல வாழும்போது எந்த மாதிரியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தா எப்படிப்பட்ட தூய்மையான நிலையை அடைய முடியுமோ அதுக்கும் இந்த பாகவத அர்ப்பணம், பகவத் புராணம் சமர்ப்பணம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.